Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாங்கள் புது வீட்டுக்கு போகிறதுக்காக என்னெல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தோம் அண்ட் திங்ஸ் எல்லாம் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு எடுத்து மாற்றுறதுக்காக பேக் பண்ணுறது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்க போகுது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டவ் தான் நாங்கள் புது வீட்டுக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம். இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளேமுங்கிறதுனால கேஸை அதிகமாக செலவு பண்ணாமல் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதில் 4 பர்னர் வச்சு அது 4 அடுப்பு வர்றது மாதிரி வாங்கியிருக்கோம். இதை நான் புது வீட்டில் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா மசாலா வைக்கிறதுக்காக கண்டெய்னர் டப்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் கண்ணாடியாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிறது மாதிரியான, இப்போ பாருங்கள் கவர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளாடி பிளாஸ்டிக் கோட்டிங் அண்ட் வெளியே ஸ்டீல் கோட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருந்துச்சுது. ஸோ இதில் மொத்தமாக ஒரு 12 செட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே கண்டெய்னர்லேயே 3 செட்டாக வரும்ல, அதாவது பெருசு அதுலேயும் கொஞ்சம் சின்னது அண்ட் அதுலேயும் கொஞ்சம் சின்னது மாதிரி. ஸோ 3ஆக வர்றது மாதிரி ஒரு 4 செட்டு வாங்கியிருந்தோம். நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளாடி இருக்குது பாருங்கள். ஸோ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் அண்ட் ரொம்ப குட்டியான சைஸ். அதில் நம்ம கடுகு ஜீரகம் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் தூள் அதை மாதிரி. இங்கே கிச்சனில் பார்த்திங்கன்னா என்னோடய மாமி டப்பாலெல்லாம் ஒவ்வொரு பொருட்களும் போட்டு வச்சுட்ருக்காங்க. சாம்பார் பருப்பு, உளுந்து, அப்புறமா சுண்டல், அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் போட்டு வச்சிட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம கீழே அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிறதுனால அது என்னென்ன பொருள்னு நம்ம அதை பார்த்தே எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த விதத்தில். ஸோ சமையல் வேலை நடக்கும்போதே ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒதுக்கல் பறக்கல் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு விதமான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் மோஸ்ட்லி ஒரே விதமான கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு சமையல் பண்ணுறதுக்கான சமையலுக்கு எண்ணெய், அப்புறமா உப்பு அண்ட் ஆல்சோ பாத்ரூம் ஒவ்வொரு டாய்லெட்லேயும் வைக்கிறதுக்கு பக்கெட், ஜொக்கு, க்ளீனர் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கிச்சனுக்கு தேவையான மல்லி, காயத்தூள், சீனி அந்த மாதிரியெல்லாம் நிறைய இந்த பேக்கில் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய மாமி அரிசி மாவு, அதே மாதிரி சம்பா மாவு, தோசை பொடி, ரொட்டி மாவு எல்லாமே இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் கவர் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு மார்க்கர் வச்சு நோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எல்லாமே புது வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு பாய், அப்புறமா பெட்ஷீட்ஸு, பெட் கவரு, அப்புறமா டவல்ஸ், அது மாதிரி டர்க்கி எல்லாமே நிறைய வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் அங்கே போனதுக்கப்புறமா அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் ஸ்டே பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி தலகாணியும் நிறைய வாங்கி வச்சுருக்கோம். அந்த சைடு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கோம். இன்னொரு ரூம்லேயும் அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே 2 நாள் முன்னாடியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சாச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி அன்றைக்கி பாயசம் பண்ணுறதுக்கு, அதாவது ஈவினிங் பாயசம் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கு சேமியா வாங்கி வச்சுருக்கோம். பேக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் ரிம்ஷா குட்டி அவளுக்கான திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா. அதாவது அவளோட பிளாக்ஸ், டாய்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு அவளுக்கு ஒரு பெட்டி கொடுத்தோம். ஸோ அதுலேயே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா. அதே மாதிரி அவளோட பேக்லேயும் கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கா. ஸோ அவள் ரொம்ப ஜாலியாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கா புது வீட்டுக்கு போகிறதுக்கு. அண்ட் இது பால் காய்ச்சிக்கு வரவங்க மாஸ்க் போடாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு போட கொடுக்கறதுக்காக ஒரு பேக்கெட் நிறைய மாஸ்க்கும் வாங்கி வச்சுருக்கோம். இது என்னோட பழைய பேங்கிள் கிளிப்ஸ் எல்லாம் போடக்கூடிய ட்ராயர் செட்டு. இது ரொம்ப தூசி பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ தான் நான் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாம் எது தேவை உள்ளது தேவையில்லதெல்லாம் பார்த்து வேண்டதெல்லாம் எடுத்து மாற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறத மட்டும் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது பேண்டு, அப்புறமா ரிம்ஷாக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போடுறதுக்கு நிறைய முத்து மாலை வாங்கி வச்சுருந்தோம். ஸ்கூலில் கோல்டு யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக அந்த மாலை எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறமா அவளோட நெத்திச்சுட்டி எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தா பின்னு அண்ட் மாஸ்க்கு போடுறதுக்கான கிளிப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இது எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணியதுக்கு அப்புறமா போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறேன், செட் பண்ணி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை இப்போ அப்படியே தூக்கி ஒரு பேக்கில் எடுத்து வைக்க வேண்டியதான் கொண்டு போகிறதுக்கு. இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ்லேயும் நிறைய திங்ஸ்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அதாவது மினி கண்டெய்னர்ஸ்லாம் வெந்தயம், நான் சொன்னது மாதிரி மஞ்சள் தூள், பேக்கிங் சோடாலாம் வச்சுருக்காங்க.
அதுக்கு அடுத்த சைஸில் வந்து ஜீரகம் கடுகு எல்லாம் போட்டிருக்கோம். அப்புறமா அதை விட பெரிய சைஸில் வந்து இனி தான் எடுத்து வைக்கணும், என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு. ஸோ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாம் ஒரு கவரில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கவரில் போட்டு பேக் பண்ணி வைக்க வேண்டியது தான் பேலன்ஸ். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ஒரே மாதிரி பெருசு சின்னதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் எல்லாம் இனிமேல் தான் எடுத்து வைக்க வேண்டி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் ஒரு சைடில் நடந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் நல்ல மிளகு போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர். இது வந்து யூஸ் பண்ணாமல் மேலே போட்டு வச்சுருந்தது. ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணி தூசியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்ச நாள் தான் மொத்தமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படியே புதுசாகவே இருக்குது. இந்த பக்கம் ரூமில் பார்த்திங்கன்னா ஏசியெல்லாம் எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏசி வந்து ஆல்ரெடி அங்கே வாங்கியிருக்கோம். ஸோ அது கூடவே இந்த ரூமில் இருந்ததும் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அண்ட் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்து கழுவி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேலையும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, க்ளீனிங் வேலை. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில், அதாவது எங்களோட இந்த பழைய வீட்டில் தான் வந்து சமையல் பண்ண போகிறாங்க. அது பால் காய்ச்சிக்கான சமையலெல்லாம் இங்கே தான் நடக்க போகுது, பந்தல் போட்டு. ஸோ அதுக்காக அடுப்புலாம் தான் அங்கே வந்துட்டுருக்குது. அடுப்பு, பரோட்டா கல் எல்லாமே இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஈவினிங் டைமில், டே பிஃபோர் ஈவினிங் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஈவினிங்கே வந்து எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நைட்டு வந்து சமையல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் வந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கான பாத்திரம் எல்லாமே இப்போ வந்து இறங்கிடுச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தது. அப்படி புதுசாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம், பேக் பண்ணி கவர் போட்டு தூசி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை வந்து புது வீட்டில் அங்கங்கேயே வச்சு லைட், சீரியல் பல்பெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து புது வீட்டில் ஹாலில் வந்து சும்மா போட்டு வைக்கிறதுக்கான சீரியல் பல்பெல்லாம். இது வந்து ஆல்ரெடி வந்து நெஹான் ரிம்ஷாக்கு பர்த்டேலாம் வரும்போது யூஸ் பண்ணது 2 வாட்டி. ஸோ இதை வந்து தான் போட்டு வந்து புது வீட்டில் வந்து அலங்கரிக்க வைக்க போகிறோம். அப்புறமா பந்தல் கட்டுறதுக்கு ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்குது. நெஹான் வந்து ரொம்ப ஜாலியாக பார்த்துட்ருக்கான். அதாவது முனோஸ் கிச்சன், அதாவது என்னோடய மைனி பசங்க எல்லாருமே வந்தாச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்காங்க பசங்க எல்லாருமா சேர்ந்து. அடுத்த நாள் பால் காய்ச்சி வேறு பந்தல் போட்டுருவாங்க. அருவாளை கேட்டாங்க, அதுக்கு தான் கேமராவை பார்த்து இந்த மாதிரி லுக் விட்டுட்டு போகிறான். ஸோ இப்போ மேலே வந்து ஷீட் போட்டுட்ருக்காங்க. மழை பெய்யும் போது வந்து நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து மேலே ஷீட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இது நான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் நான் வீடியோஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்கலை, பிகாஸ் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் தெரியும். அதாவது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணும்போது எவ்வளோ பிஸியாக இருப்போன்னு. எவ்வளோ தான் ஒதுக்குனாலும் திங்ஸ் வந்து இது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பந்தல் வந்து கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து சமையல் பண்ண போகிறாங்க. இப்போ நைட் ஆகிடுச்சு, அதாவது ஈவினிங் ஒரு 7:30 தாண்டிடுச்சு. எல்லாம் சமையல் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டுருக்காங்க. வெங்காயம், தேங்காய், அதே மாதிரி லெமன், பைனாப்பிள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து கொண்டு இறக்கிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நடக்கும்போது ஹாலில் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் ஹாலில் தான் செட் பண்ணியிருந்தோம். இது கொஞ்சம் சின்ன வீடு அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. அண்ட் சமையலும் காலையில் சாப்பிட்றதுக்கான சமையலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதினா, மல்லி இலையெல்லாம் ஒருத்தங்க இருந்து அடத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பூண்டு அடத்திட்டுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தான் காலையில் அப்புறமா மத்தியானத்துக்கான சமையல் பண்ணுறதுக்கான திங்ஸு. ஸோ இதெல்லாம் வச்சு என்ன ரெசிபி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற ரெசிபியெல்லாம் ரொம்ப நேரமாக பக்கத்தில் நின்று எடுக்கிறதுக்கு டைம் தான் சுத்தமாக இல்லை. பேக்கிங் நிறைய பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ, அதாவது ப்ரீவியஸ் டே ஆஃப் ஹவுஸ் வார்மிங், இந்த விளாக் இதோட முடியுது. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்க்குறது மாதிரியான விளாக்ஸ் அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக், ரெசிபிஸ், டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.